இந்த நிலையில் முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் மற்றும் முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியனின் பெயர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்கள் பெயர்களாக உச்சரிக்கப்படுகின்றன. பல அரசியல் கட்சிகள் முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியனை எதிர்க்கின்றனர். இவரும் மற்றொரு விக்னேஸ்வரனாக வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். இலங்கையை விட்டு தப்பி செல்லும் பாதாள குழு குற்றவாளிகளுக்கு மொரிசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் மோசடி தெரிய வந்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள JK5 என்ற சர்வதேச ஆட்கடத்தக்காரரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்தது. வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியிலிருந்து யாரையும் இறக்குமதி செய்ய மாட்டோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் வடக்கு மாகாண அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்தார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியோடு தொடர்புடைய கட்சிக்கு பங்களிப்பு செய்த பொருத்தமான எவராவது ஒருவரை தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்குவோம் என்று குறிப்பிட்டார். இந்த நிலையில் முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் மற்றும் முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியனின் பெயர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்கள் பெயர்களாக உச்சரிக்கப்படுகின்றன. பல அரசியல் கட்சிகள் முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியனை எதிர்க்கின்றனர். இவரும் மற்றொரு விக்னேஸ்வரனாக வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியன் முதலமைச்சர் வேட்பாளராக வருவாரா என்று தனக்கு தெரிய வந்தாலும் ஆட்சேபனை எதுவும் இல்லை என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் இலங்கையை விட்டு தப்பி செல்லும் பாதாள குழு குற்றவாளிகளுக்கு மொரிசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் மோசடி தெரிய வந்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள JK5 என்ற சர்வதேச ஆட்கடத்தக்காரரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்தது. நேபாளத்தில் இசார சம்பந்தியுடன் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட JK5 வெளிப்படுத்திய தகவலுக்கு அமைய மொரிசியஸ் கடவுச்சீட்டு துருக்கியில் உள்ள ஒரு கடத்தக்காரரால் தயாரிக்கப்படுகின்றன. துருக்கி கடத்தக்காரரின் பணி துபாயில் வசிக்கும் ஒரு அரபு நாட்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்தது. மோசடியான கடவுச்சீட்டு தயாரிப்பதற்கு அவர் $1 மில்லியன் மற்றும் அதற்கு மேல் வசூலிப்பதாக தெரியவந்தது. 20 அல்லது அதற்கு மேற்பட்ட போலி கடவுச்சீட்டுகளை JK5 தயாரித்துள்ளார். மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளில் பல புகைப்படங்கள் அவருடைய கையடக்க தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் குற்றவாளிகளுக்கு மேலதிகமாக இந்திய குற்றவாளிகளுக்கு மொரிசியஸ் கடவுச்சீட்டுகள் தயாரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. JK5 பெரும்பாலான உள்ளூர் குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவிற்கு அழைத்து சென்றுள்ளார். கெகல்பத்ர பத்னி, இசாரா சுவந்தி, பெக்ரோஷமன், அவருடைய மனைவி, 10 வயது சிறுமி உள்ளிட்ட பாதாள உலகத்துடன் தொடர்புடையவர்கள் பலருக்கு மொரிசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதில் JK5 முக்கிய மூளையாக செயற்பட்டுள்ளார். JK5 என்ற இந்த ஆட்கடத்தக்காரருக்கு தாய்லாந்து, இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, நேபாளம், துபாய், மொரிசியஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மனித கடத்தக்காரர்களுடன் தொடர்பு உள்ளது என்பது விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக இன்டர்போல் மற்றும் ராஜதந்திர வழிகள் மூலம் தொடர்புடைய நாடுகளுக்கு தெரிவிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகின்றனர். இது தவிர பாதாள உலக குற்றவாளிகள் உட்பட பல்வேறு நபர்கள் நாட்டில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் ஒரு மோசடி குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை தொடங்கியது. இந்த மோசடியில் தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார்கள் என கூறப்படுகிறது. JK5 என அழைக்கப்படும் கெனடி செபஸ்தியன் பிள்ளை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே வழியில் நாட்டில் போதைப் பொருளை ஒழிக்க அரசாங்கம் கட்சி சார்பற்ற முறையில் செயல்படுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி ஆசிரியர் சங்கத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு பாடசாலையின் அதிபர் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப்பொருள் விநியோகித்தவர்கள் அவர்களா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது என நாமல் குற்றம் சுமத்தினார். கடந்த காலங்களில் ஒவ்வொரு போதைப்பொருள் வழக்கிலும் ராஜபக்சர்கள் மீது குற்றம் சாட்டிய அரசாங்கம் இந்த முறை யாரை போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த முறை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு பின்னால் உள்ள அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார்.
159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களும் போதைப்பொருள் விற்பனையை நிறுத்திவிட்டு வரவு செலவு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், இல்லையென்றால் மீண்டும் 103% வாக்கு குறைவதனை தடுக்க முடியாமல் போய்விடும் என அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளையில் எதிர்வரும் காலங்களில் இலங்கையில் வாகன இறக்குமதியில் சிக்கல் ஏற்படலாம் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். வாகன இறக்குமதியினால் இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு தாக்கம் ஏற்படக்கூடும் என அவர் தெரிவித்தார். குறித்த விடயத்தை அரசாங்கம் நிதி பற்றிய குழுவுடன் நடைபெற்ற கூட்டத்தின் போது தெரிவித்திருக்கின்றார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், மத்திய வங்கி ஆளுநர் இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக வாகனங்கள் இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்படலாம். வாகன இறக்குமதியாளர்கள் தொடர்ச்சியாக வாகனங்கள் இறக்குமதி செய்ய தீர்மானிக்கலாம். அதனால் இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு பெரும் தாக்கம் ஏற்படுவதோடு அரசாங்கத்தின் நடைமுறை கணக்கில் பாரிய பற்றாக்குறையும் உருவாக்கப்படும். பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து சுயமாக மீட்சி பெறும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு இவ்வரண நிலைமை ஆபத்தாகும் என குறிப்பிட்டார். வாகன இறக்குமதியினால் டாலர் பெருமளவு வெளியேற்றப்படுகின்றது. இலங்கையில் வெளியேற்றப்படும் டாலரை விட உள்வரும் டாலர் பாரிய வேறுபாடாகும். டாலர் செல்வது குறைவாகும். இதனால் டாலரில் ஏற்படும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கடன் வாங்க வேண்டும். இதனால் இன்றைய சூழலில் கடன் பெற்றுக் கொள்ளவும் முடியாது. இவ்வாறான காரணங்களினால் ரூபாவின் பெறுமதிக்கு பெரும் தாக்கம் செய்யப்படலாம். வாகன குத்தகையில் கடந்த 3 மாதங்களில் பாரிய மாற்றங்கள் செயல்பட்டுள்ளன. வாகன இறக்குமதிகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் மேலும் குத்தகையில் மாற்றங்கள் செய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் பல்வேறு பெயர்களில் பேஸ்புக் பக்கங்களை உருவாக்கி நிதி மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்படுகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய தகவல்களை கொண்ட பல்வேறு விளம்பரங்களை வெளியிட்டு பண மோசடி செய்யும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளது. அவ்வாறு பணத்தை மோசடி செய்து வரும் குழுவை விசாரித்து வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நேற்றைய தினம் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. இந்த சந்தேக நபர்களினால் பல பேர்கள் பேஸ்புக் பக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நம்பிய மகளிடம் மில்லியன் கணக்கான ரூபாய்கள் மோசடி செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கொழும்பு தலைமை நீதவான் அசர்வா போதகரமிடம் தெரிவித்தார். கரத்திரிய பகுதியைச் சேர்ந்த ஒருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய மகளிர் புகைப்படங்கள், தகவல்கள் மற்றும் பல்வேறு வங்கிக் கணக்குகளை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு மோசடியாக பணம் சேகரித்துள்ளார். இது தொடர்பான அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் தொடர்புடைய தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்ட ஒபநாயக்க பகுதியை சேர்ந்த சமில் சந்துருவன், ரக்வானவை சேர்ந்த முஷான் ஷமிந்த மற்றும் ஒபநாயக்கவை சேர்ந்த ஹர்ஷ சதுரங்க ஆகிய 3 சந்தேக நபர்களையும் தலா 1 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சமூக ஊடகங்களில் புற்றுநோயாளிகளினுடைய விளம்பரங்களை வெளியிட்டு மேற்கொள்ளப்படும் மோசடி நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தலைமை நீதிபதி போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளையில் கனேடிய பிரதமர் மார்க் கார்னியின் முதல் பட்ஜெட்டில் உலகத்தரமான ஆய்வாளர்களை ஈர்க்கும் நோக்கில் 1.7 பில்லியன் கனேடிய டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1000க்கும் மேற்பட்ட உயர்தரமையுள்ள ஆராய்ச்சியாளர்கள் கனடாவிற்கு வரவழைக்கப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் H-1B விசா கட்டணம் $1,00,000 உயர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து கனேடியா H-1B விசா வைத்துள்ளோருக்கான விரைவான பாதையை தொடங்க உள்ளது. இது அமெரிக்காவில் உள்ள திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களை கனடாவிற்குள் ஈர்க்கும் முயற்சியாக உள்ளது. அதே நேரத்தில் தற்காலிக குடியிருப்பாளர்களுடைய எண்ணிக்கையை 40% குறைக்கும் திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஸ்டடி பெர்மிட்கள் 2026 முதல் ஆண்டுக்கு 1,55,000 குறைக்கப்படும். இது முந்தைய அரசு திட்டத்திலிருந்து 3,05,900 பெர்மிட்களுடன் ஒப்பிடுகையில் பாதியாகும். 2026 முதல் 2028 ஆண்டுக்குள் 3,80,000 புதிய நிரந்தர குடியிருப்பாளர்களை ஏற்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. தற்காலிக குடியிருப்பாளர்களுடைய பங்கு 2027க்குள் 5% குறைவாக இருக்க வேண்டும் என அரசு இலக்கை நிர்ணயித்துள்ளது. இந்த மாற்றங்கள் கனடாவின் பொருளாதார வளர்ச்சி, வீட்டு வாடகை கட்டுப்பாடு மற்றும் ஊதிய உயர்வுக்கு வழிவகுக்கும் என முன்னணி கனேடிய நிதி நிறுவனமான டெஸ்ஜார்டின்ஸ் அறிக்கையில் கூறப்படுகின்றது.